ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் பி மேன்மாவோட 110வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 109 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அவங்க அந்த கிரவுன் ஆஃப் டைரனியை தேடி போயிருந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைமோட ஹவுன்ஸ் வந்திருந்திருப்பாங்க. எப்படி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல தெரேசா அவளோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ணிருப்பா இல்லையா, அதை யூஸ் பண்ணி வேகமா அவங்க முன்னாடி போறப்பவே அவளோட சைன் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த அவுண்ட போய் அட்டாக் பண்ணா அவ ஸ்வாட் அவனை ரீச் ஆகல. ஏன்னா அந்த பிளாக் ராக் அவளோட ஸ்வாட பிளாக் பண்ணிட்டான். கேப்டனை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆனது. நான் உன்னை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே பின்னாடி போயிடுறாங்க. ஹீரோ பிரே தெரேசா ஹெல்ப் பண்ணு, ஏன்னா அவளால தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவளும் போறா. அதுக்கப்புறம் யூசங் அப்படின்னு பேரை தான் சொல்றேன். யூசங்கிறது இல்ல என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, நீ உன்னோட மைண்ட மாத்திப்ப. இங்க இருக்காங்கல இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறது அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். வேற வழியில சொல்லணும் அப்படின்னா இவங்களை ஒருத்தவங்களை நீ டிஃபீட் பண்ணிட்ட அப்படின்னா பிளேயர்ஸ்ல எனக்கு அடுத்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்டா நீ தான் இருப்ப பேசிக்கலா அப்படிங்கிறப்ப யூசங்க கொஞ்ச நேரம் என்ன சொல்ல வரான் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் உடனே ஸ்வாடை எடுத்துட்டு சரி நான் உங்களை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேட்டில் ஃபீல்டு செலக்ஷனை யூஸ் பண்றான். அது மூலியமா அந்த சாலி அப்படிங்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை அவனோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறான். அப்ப அந்த ஹவுண்ட் உன்னோட சபார்டினேட்ஸ் இந்த இடத்துல உன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்லவே இல்லை, லெட்ஸ் பிகின் அப்படிங்கிறப்ப ஹீரோ இதான் நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐயாக்களோட யூஸ் பண்றான். அப்ப இந்த ஹவுண்ட் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா 20வது ஃப்ளோர்ல இருந்த ஒரு பணக்கார ஹவுஸ் ஹோல்டரை சேர்ந்த ஒரு பையன். அவங்க வீட்டுக்காக தனியாளா பழி வாங்கின ஒரு லெஜெண்டரி கேரக்டர். இவன் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா இவன் வழியில யாருமே வர முடியாது. அதனாலதான் அந்த ஞார்லட்டோத்த இவனோட ரிவெஞ்சுக்கான ஆசை கண்டுபிடிச்சு ஓல்டு கார்ட்ல இவனை சேர்த்துக்கிட்டான். அப்ப இவன் அந்த எறும்புகளை கொண்டுட்டு இருக்கப்ப ஹீரோ பாக்குறப்ப அவனோட பேர் கிராக்சஸ் டி அகேஷியஸ் அப்படின்னு இருக்கு. லெவல் 315ல இருக்கான். ஸ்ட்ரென்த்தும் நம்ம ஹீரோவோட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, ஸ்டாமினா ஜாஸ்தியா இருக்கு, மேஜிக் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிவைன் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 644 இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கில்லும் வச்சிருக்கான். ஹீரோ இவனோட ஸ்கில்ல காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹவுண்டோட காம்பேட்டபிள் பண்ற அளவுக்கு, அதாவது அவனுக்கு ஒர்த்தான அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டையோ இல்ல ஏதோ ஒண்ணு ஹீரோ தியாகம் பண்ணணும். அப்படி அவன் தியாகம் பண்றதோட பொருளோட வேல்யூ என்னன்றதை பொறுத்து தான் ஹீரோ எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டான ஸ்கில்ல காப்பி பண்றான் அப்படின்ட்டு வரும். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நான் பாக்குறேன். இது ரொம்பவே அப்ஸ்ட்ரக்டா இருக்குது. இதை நான் கரெக்டா பண்ணல அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டையும் நான் வேஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் கொன்ன எறும்புகள் எல்லாமே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப உயிரோட வருதுங்களா, ஓ இதனாலதான் இதுங்களா கோஸ்ட் டான்ஸ் சொல்றாங்க போல. சரி அப்படின்னா கம்ப்ளீட்டா இதுங்களை நான் எலிமினேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் வீல் ஆஃப் டெஃபியன்ஸ் அகைன்ஸ்ட் எவன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்றான். அது மட்டும் இல்ல ஒரு ஏன்ஷியன்ட் ரூட்டோட பவரையுமே அவன் யூஸ் பண்ணாத வெப்பன்ல ஒரு ரூன் எழுத்து எழுதப்பட்டிருக்கு. இது மூலியமா மார்டல் ஸ்வாட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்கில்லோட எஃபெக்ட இந்த எழுத்து அதிகப்படுத்தும். சோ அது மூலியமா அந்த எறும்புகள் எல்லாத்தையுமே அழிக்கிறப்ப திரும்ப அதுங்க உயிரோட வரல, ஏன்னா பர்மனண்டா அது எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. அது மட்டும் இல்ல அந்த அட்டாக் போயிட்டு அந்த கிரவுன் இருக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதையுமே டேமேஜ் பண்றப்ப ஹீரோ இந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கா, கிரவுன் உருவாக்கின கிறிஸ்டலையும் டெஸ்ட்ராய் பண்ணுது. இந்த காப்பி கண்டிஷன் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் சரி எனக்கு கண்டிப்பா இவனோட ஸ்கில் தேவை அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க தெரேசா அந்த பிளாக் ராக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அவன் பின்னாடி தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இம்ப்ரெசிவ், ஆல்ரெடி ஒரு பிளேயரால டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு அவன் சொல்றப்ப இவர் சைன் ஆஃப் கிராஸ் ஆக்டிவேட் பண்ற. அது மூலமா ஒரு கிராஸ் மாதிரி இருக்கிற பெரிய வெப்பன் அவன் தலை மேல விழுகும். ஆனா இவன் ஆக்டிவேட்டிங் ஸ்னைப் அப்படிங்கிற ஸ்கில்ல நிறைய தடவை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆரோ வச்சு அவனோட ஸ்கில்ல கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடா. என்னோட சைன் ஆஃப் கிராஸ் இவ்வளவு ஈஸியா என்கவுண்டர் பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பிளாக் ராக் இம்ப்ரெசிவ், பட் உன்னோட ப்ரொஃபிஷியன்சி ஒன்னும் அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி ரெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். கிட்டத்தட்ட இவளது மாதிரியே மேல இருந்து வெப்பன்ஸ் தான் அட்டாக் பண்ணுது. பட் இது நிறைய வந்துகிட்டே இருக்குது. இவன் என்ன மாதிரியான ஆரோ அட்டாக் இது அப்படின்னு இருக்கிறப்ப டக்குனு பக்கத்துல ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண வரத நோட் பண்ணிட்டு அங்கிருந்து பின்னாடி தப்பிச்சு போயிடறான். இருந்தாலும் அவனோட மூஞ்சில அட்டாக் விழுந்திருக்கு. இப்போ நீ எனக்கு மேட்சா இருப்ப, ஏன்னா நீ தானே அந்த ஆக்ஷன்ல விடப்பட்ட அந்த ஹொமங்குலஸ் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம யூசங்க அவளை தனியா அந்த மைண்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருப்பான். அந்த சாலி ரூயின்ஸோட ரீமேனிஃபெஸ்டேஷனா ஹவ் அன்பிளசன்ட் அப்படிங்கிறப்ப யூசங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹால் ஆஃப் டீப்ராவ் அப்படிங்கிற ஒரு இடத்தோட ரீமேனிஃபெஸ்டேஷன் தான் இது. இந்த இடத்துல தான் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றவங்க மேல எனக்கு பயங்கரமா வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அதுவும் முக்கியமா அந்த டேகர்ஸை யூஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளோ அதாவது நம்ம ஹீரோ மாதிரியே தானே டேகரை யூஸ் பண்றா, அந்த இடத்துல ஹீரோ டேகரை யூஸ் பண்ணப்ப நம்ம யூசங்க பயங்கர கடுப்பா மாதிரி இருக்கும். சோ அந்த கடுப்பை வச்சுக்கிட்டே இவ கூட சண்டை போட போறான்னு நினைக்கிறேன். சோ சோல் சேசிங்
அமேசிங் ஸ்வாட் டான்ஸ் ஒன் வித் த ஸ்வாட வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு டேகர் யூஸ் பண்றவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறப்ப அந்த சாலி இருந்துட்டு வியர்டான ஒருத்தன் கூட இந்த தடவை நான் டீல் பண்ண வேண்டியது இருக்கா, சரி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண இவ்வளவு ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடம் வந்துட்டு அதனால அதறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாருமே ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. அவங்களோட வால்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஹவுண்ட் வந்துட்டு என்ன விளாண்டுட்டு இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அவன் கூட சண்டை போடாம ஷாப்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுல யூஸ்லெஸ் செஸ்ட் 3 அதுக்கப்புறம் அப்சஸ்ட் சோலால பொசஸ் பண்ண விட்ட பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த கம்பைன் பண்றப்ப சர்ப்ரைஸ் டெஸ்ட் செட் அப்படின்ட்டு ஒண்ணு கிடைக்குது. அதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கப்ப அவன் மேல வந்துட்டு போட்டு விட்டு போயிடான். அந்த கியூபுக்குள்ள இருந்து நிறைய பெரிய பெரிய பொம்மைகளா இருந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இவன் வந்துட்டு கேங் ஜினியூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கான்பிடென்டா இருந்த, பட் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் என்கிட்ட இருந்து ஓடி வர போயிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிதான் நல்லா கோவப்படு, இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்து உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி எனக்கான சிச்சுவேஷன் வந்துட்டு நீ வந்துட்டு கிரியேட் பண்ண போற அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஹவுண்ட் வந்துட்டு அந்த பொம்மைங்கெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். இது ஃபேக்கு, இது ஃபேக்கு, இதுவும் ஃபேக் அப்படின்னு வெட்டிட்டு இருக்கப்ப இன்னொரு பொம்மை இருந்துட்டு மேல இருந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆனா அது ஆக்சுவலா ரியல். அதை வந்து குத்துனப்ப அச்சச்சோ அது ரியலா அப்படின்னு ஹீரோ கேக்குறப்ப அதையுமே இருந்துட்டு அவன் வெட்டி போடுறப்ப ஹீரோ வந்து இவன் கிட்ட ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகலையா. இந்த பொம்மையோட டேமேஜ் இருந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இன்டர்மீடியட் ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸே ஈஸியா கொன்றுமே. சோ இவங்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை வந்துட்டு கீப் அப் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அவனோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்லை வந்துட்டு வச்சு ஆக்டிவேட் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட ஜெயன்ஸ் கிளட்சை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோட பிடியை வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாத்தி அந்த அட்டாக்கர் வந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். பட் ஹீரோ யூஸ் பண்ண அந்த டேகர் இருந்துட்டு அந்த இடத்துல டிஸ்ட்ராய் ஆயிருது. பட் அவனோட ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்ற அளவுக்கு இப்போ உடஞ்சு போன டேகர் இருந்துட்டு ஒர்த் இல்ல அப்படின்னு வந்துருது. ஹீரோ இருந்துட்டு பர்பிள் ரேங்க் இருக்கிற டேகர் இருந்துட்டு போதுமானது இல்லையா, இவனை கொல்றது அப்படிங்கிறது கஷ்டமான காரியம் கிடையாது. பட் என்னோட எக்யூப்மெண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாம இவனோட ஸ்கில்லையும் காப்பி பண்றது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமானது. அந்த ஸ்டாக்கராவோ இல்ல தெரேசாவோ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி எதை நினைச்சுமே கவலையே இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஃபைட்டை ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அங்க இந்த பிளாக் ராக் இருந்துட்டு அவனோட ஆரோ வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். தெரேசாவோட ஷீல்டு இருந்துட்டு அங்க ரெண்டா பழந்துருது. அவளும் அதுல தப்பிச்சு ஓடுறப்ப டக்குன்னு ஒரு டர்ன் எடுத்து பின்னாடி வந்துடுறான். அப்ப என்ன பண்ணுது, அந்த ஆரோலாம் அவளோட முடியல மட்டும்தான் படுது. ஆனா அந்த பிளாக் ராக் இருந்துட்டு சிம்பிள் ஆஃப் டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறான். இது மூலியமா அந்த ப்ரொஜெக்டைல் எல்லாமே நம்ம தெரேசா வந்துட்டு எங்க வந்துட்டு போனாலும் அவளை ட்ராக் பண்ணி போயிட்டு அட்டாக் பண்ணும். சோ அப்படி எல்லா ஆரோவுமே போயிட்டு அட்டாக் பண்ணாலும் அவளுக்கு எதுவும் ஆகல. அந்த பிளாக் ராக் இருந்துட்டு என்னோட இத்தனை ஆரோவை வாங்கிட்டு சர்வைவ் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு நீதான். ஒன்ன மாதிரி ஒரு ஸ்டடியான டார்கெட் இருந்துட்டு பிரேக் பண்றது வந்துட்டு கொஞ்சம் ஷேம் தான் அப்படிங்கிறப்ப பிரே இருந்துட்டு பின்னாடி இருந்து அவனை வந்துட்டு அட்டாக் பண்ண வர. ஆனா அவன் பிரேக்கும் பின்னாடி வந்துட்டு எத்தனை தடவை உங்கள்ட்ட நான் சொல்றது, உங்களால என்ன டச் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எத்தி விட்டாரான். அப்ப தெரேசா இருந்துட்டு பிரே அப்படின்னு கத்துறப்ப நான் நல்லா தான் இருக்கேன், பட் சர்ப்ரைஸ் அட்டாக்ல வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு ஏய் நம்மள வந்துட்டு இவன் அட்டாக் பண்றதை வந்துட்டு நான் வந்துட்டு பெருசா எடுத்துக்க மாட்டேன், பட் இப்படியே இந்த அட்டாக் எல்லாத்தையுமே உடம்புல வாங்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட உடம்பால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு எனக்கு நல்லா தெரியும், பட் நீயே கொஞ்சம் முன்னாடி பார்த்தல என்னால அவனோட டிஃபென்ஸை வந்துட்டு தாண்டி போகவே முடியல, எங்களோட லெவலோட கேப் இருந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு இல்ல கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, ஒரு அட்டாக் இருந்துட்டு அவன் மேல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றா. அப்ப இங்க பிரே இருந்துட்டு தெரேசா எனிமிக்கும் நமக்கும் நடுவுல பெரிய கேப் வந்துட்டு இருக்குது. சோ இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு 7% குறைவான வாய்ப்பு தான் இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு இப்ப ரிட்ரீட் பண்ணிட்டு அப்புறமா வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு பிரே நான் வந்துட்டு ஜின்யூக்கு கூட இருந்தப்போ ஒரே ஒரு விஷயத்த வந்துட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறப்ப ஹீரோ வந்து ஓ என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே ஃபாலோ ஆகிறப்ப கூட நான் எப்படி கிவ் அப் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு கேக்குறியா, வெல் நான் வந்துட்டு கடைசியில எல்லாமே நல்லதாவே முடியும் அப்படின்ட்டு நம்புறேன் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அதை நினைச்சிட்டு தெரேசா இருந்துட்டு இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறப்ப இந்த பிளாக் ராக் இருந்துட்டு அப்படின்னா ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மல்டிமான ஆரோ இருந்துட்டு யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இருந்தாலும் நேருக்கு நேரா அந்த அட்டாக் இருந்துட்டு நின்னு தெரேசா இருந்துட்டு டேங்க் பண்ணிட்டா. பிளாக் ராக் இருந்துட்டு என்ன டேங்க் பண்ணிட்ட, டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான் தெரியுமா, அதுக்குள்ள நீ கிவ் அப் பண்ணிட்டியா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெவி ரெயின் அப்படிங்கிற ஸ்கில் மூலமா நிறைய அந்த ஆரோ இருந்துட்டு அவன் மேல விழுக வைக்கிறான். இருந்தாலும் தெரேசா இருந்துட்டு அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு முன்னாடி இருந்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா நடந்து போயிட்டு அவனோட கையையே இருந்துட்டு அந்த போவை யூஸ் பண்ணாம புடிச்சாரா. அப்ப அவன் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விடு என்ன விடுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரேசாவோட உடம்பு இருந்துட்டு எத்தி உதச்சு
நினைச்சுக்கிட்டு இருக்கான். தெரேசா வந்துட்டு என்னோட ஸ்வாட் எல்லாமே உன்னை பியர்ஸ் பண்ணாது. உன்னோட அட்டாக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு நீ வந்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அஜாக்கிரதையா இருக்கிறப்போ உன்னை வந்துட்டு புடிச்சு வைக்கிறதான் அப்படிங்கிறப்ப அது இருந்துட்டு இந்த கிரேசியான உமன் இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த சைடு பிரே இருந்துட்டு அவளோட பப்பட்டியர் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அது மூலியமா பப்பட் ஆல்கமி ஆர்ட் மூலியமா ஒரு ஸ்பியர் மாதிரியான விஷயத்தை வந்துட்டு செய்யறா. தெரேசா உன்னோட மன உறுதியை வந்துட்டு நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன். ஆப்போனன்ட் இருந்துட்டு என்னோட அட்டாக் மூலியமா காயப்படுறான். இருந்தாலும் அவன் வந்துட்டு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கனால நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. பட் அந்த அட்டாக் இருந்துட்டு அவன் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ வந்துட்டு அவனை அந்த இடத்துல புடிச்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா என்னோட அட்டாக் இருந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்துட்டு 99.9% ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த பெரிய அட்டாக் இருந்துட்டு அவன் மேல வந்துட்டு யூஸ் பண்றப்ப அவன் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிரான். அந்த அட்டாக்கு பேர் வந்துட்டு ஸ்பைரல் ஃபினாலே அப்படிங்கிறது. சோ இதை யூஸ் பண்ணி அவனோட டிஃபென்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.